ரூபா கூட பாக்கி இல்ல. திமுக வீசிய பொய்கள் அம்பலம். விஜய்க்கு மத்திய அரசு சப்போர்ட். தமிழ்நாடு அரசு நிதி பகிர்வாக வழங்கும் ரூபாயில் 29 பைசாவை மட்டும்தான் மத்திய அரசு திரும்ப அளிக்கின்றது. தமிழ்நாட்டிற்கு கிடைக்க வேண்டிய உரிய நிதிகள் மத்திய அரசிடமிருந்து கிடைப்பதில்லை. தமிழ்நாட்டில் இருந்து நேரடி வரி வருவாயாக 6.23 லட்சம் கோடி அளவிற்கு மத்திய அரசு வசூலித்துள்ளது. மற்ற மாநிலங்களைப் போல தமிழகத்திற்கு நிதி ஒதுக்கவில்லை. பாஜக ஆளும் மாநிலங்களுக்கு மத்திய அரசு அதிக நிதியை ஒதுக்குகின்றது என்றெல்லாம் திமுக ஆட்சியில் நிதியமைச்சர் தங்கம் தென்னரசு முதல் திமுக பேச்சாளர்கள் வரை இந்த வசனத்தை அள்ளி வீசிக்கொண்டே இருந்தனர். ஆனால் தவிக அரசு வெளியிடப்பட்ட வெள்ளை அறிக்கையில் கடந்த 2021 ரூபாய் 5 லட்சம் கோடியாக இருந்த மொத்த கடன் 5 ஆண்டுகளில் ஏறத்தாழ 10 லட்சம் கோடியாக உயர்ந்துள்ளது அம்பலமாகியுள்ளது. ஆனால் கடன் வாங்கிய பணத்தை திமுக அரசு என்ன செய்தது என்பதுதான் தற்போது பேசும் பொருளாக மாறியுள்ளது. இந்த நிலையில் இன்று காஞ்சிபுரத்தில் செய்தியாளர்களை சந்தித்து மத்திய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் பேசுகையில் மத்திய அரசுடன் இணைந்து தமிழ்நாடு அரசு செயல்படும் என்று கூறியிருக்கின்றனர். அது மிகவும் வரவேற்கத்தக்கது. திமுக ஆட்சியின் போதும் கூட தமிழ்நாட்டிற்கு கொடுக்கப்பட வேண்டிய நிதி முறையாக கொடுக்கப்பட்டது. தமிழ்நாட்டிற்கு கொடுக்கப்பட வேண்டிய நிதியும் கட்டாயம் கொடுக்கப்படும். தற்போது எந்த நிதி நிலுவையும் இல்லை. அதே போல சட்டசபையில் தான் அரசியல் விமர்சனங்கள் வைக்கப்படும். எதிர்க்கட்சியும் பேசட்டும், ஆளும் கட்சியும் பேசட்டும். அதில் எந்த தவறும் இல்லை. கடன் வாங்குவதில் எந்த தவறும் இல்லை. அதாவது கடன் வாங்கி கட்டமைப்புகளை உருவாக்க வேண்டும் என்று நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் தெரிவித்துள்ளார். கல்வி, மருத்துவம், தொழில் முதலீடுகளை செய்ய வேண்டும். இப்படியான முதலீடுகள் மூலம் நல்ல தாக்கம் பொருளாதார ரீதியாக ஏற்படும் என்றும் கடன் வாங்கி என்ன செய்ய போகிறோம் என்பதே முக்கியம் என்றும் கூறியுள்ளார். கடன் வாங்கி நலத்திட்ட உதவிகளுக்கு மட்டுமே செலவு செய்யக்கூடாது. அதனை பொருளாதார ரீதியாக நல்ல நிலையில் இருக்கும் போது நலத்திட்ட உதவிகளை செய்யலாம் என்று நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் தெரிவித்துள்ளார்.